Okay, today we are going to see a topic train. Train sounds. This basic first formula. Distance equal to speed into time. This speed equal to d by t. The t by s by d by s. This is the basic concept. This is clear. This is the conversions. That means இதில் அடுத்ததாக பார்க்குறது கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸில் என்னென்ன கேட்டகரிலாம் வரும் அப்படின்னா கிலோமீட்டர் வரும், மீட்டர் வரும். ஓகே, அதில் டைமில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவர், மினிட்ஸ் அண்டு செகண்ட்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் ஸ்பீடு. ஸ்பீடில் என்ன வரும்னா கிலோமீட்டர் பர் ஹவர் வரலாம், இல்லைன்னா மீட்டர் பர் செகண்ட். இது மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ கிலோமீட்டர் டு கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 5/18. இதோட ரிவர்ஸ் ஆர்டர் மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 5/18/5. ஓகே, இது நீங்கள் அவ்வளோவா கவனி பண்ண வேண்டிய வீட்டில் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. ஓகே, ஃபைன். இதுக்கு அடுத்ததான் இதோட ரிலேட்டிவ் பார்க்கணும். ரிலேட்டிவ் ஸ்பீடு, தட் மீன்ஸ் சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு ட்ரெயினில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு எக்ஸ் லென்த்தில் ஒரு ட்ரெயின் ஒய் கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா இங்கே ஒரு மேன் இல்லை ஸ்டாண்டிங் போல் இல்லை ட்ரீ எது கிராஸ் பண்ணாலும் இதுக்கு எந்த ஒரு ஸ்பீடும் கிடையாது. ஓகேங்களா? இதுக்கான இந்த ட்ரெயினோட ஸ்பீட் தான் இதோட ஸ்பீடாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரியில் ஒரு ட்ரெயின் இன்னொரு பிளாட்ஃபார்ம், டனல், பிரிட்ஜ், இது எதுவாக இருந்தாலும் இதுக்கு ஒரு லென்த் இருக்கும், இதுக்கு ஒரு லென்த் இருக்கும். இது ட்ரெயினோட லென்த்து, இது இந்த ஆப்ஜெக்டோட லென்த்து. ஓகே, அண்ட் இதுக்குன்னு எந்த ஸ்பீடும் கிடையாது. இதுவே ஆப்போசிட்டாக இன்னொரு ட்ரெயின் வருதுன்னா அதுக்கு ஸ்பீடு இருக்கும் அண்ட் அதுக்கு லென்த் இருக்கும். ட்ரெயின் 1, ட்ரெயின் 2 லென்த். ஸோ இவ்வளோதான் பேசிக் கான்செப்ட். இதுக்கு அடுத்ததான் இதோட ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 டேபிளில் ஃபுல்லாக மெமரி பண்ண வேண்டியதான். 18 So 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. So இது எப்படி யூஸ் ஆகும்னா இது கிலோமீட்டர் பர் ஹவர், இது மீட்டர் பர் செகண்ட். இதுதான் இதோட ஈக்குவல் வேல்யூ. எப்படின்னா 90 கிலோமீட்டர் பர் ஹவர் எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க? 5/8 போடுவீங்களா? இது கேன்சல் பண்ணீங்கன்னா இது 5 டைம்ஸ் 5 × 5 25. ஸோ இதோட ஆன்சர் தான் இங்கே இருக்கு. இதான் இதோட ஈஸி கன்வர்ஷன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ஷன் 5. This is the other book and கொஞ்சம் டஃப்பான சம் மூவ் பண்ணலாம். சம் நம்பர் 36. A train moving 108 meter at a speed of 50 km per hour. At a passenger train 112 meter long in opposite direction at 6 seconds. What's the speed of the second train? Okay, இப்போ யூசுவலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும், இப்போ கேட்குறது ஃபார்முலா S = d/t. இப்போ t ஓட வேல்யூ என்ன? 108 and 112 ரெண்டு ஆட் பண்ணுங்க. ஸோ 022 இது மீட்டர் அண்ட் டைம் 6 செகண்ட். இப்போ ஆன்சர் எல்லாம் கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை கிலோமீட்டர் ஹவராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா 18/5. இப்போ இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீடில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம இங்கே எஸோட வேல்யூ
50 kilometer per hour plus x. x ங்கிறது செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு. இப்போ இங்க 18 இப்போ கிலோமீட்டர் per hour கன்வர்ட் ஆக போகுது. So 6 with 3 time either 4 4 132 132ங்கிறது இப்போ 50 km plus x இது ரெண்டோட ஸ்பீடு. இது கிலோமீட்டர் per hour. இதுல 50 நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டீங்க, இந்த 50 ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா வர ஆன்சர் தான் 282. This is the answer.